ஹாய் மக்களே, பப்பாளி பழம் பறித்து சாப்பிட்லான்ட்டு வந்தோம் தோட்டத்துக்கு. பாருங்கள், பப்பாளி பழம் பறிக்க போகிறேன். கீழே வந்து இந்த இது படுத்துருக்கு, கருவாளி. பாருங்கள், எங்கள் ஏரியாவில் இது பேர் கருவாளி அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் ஏரியாவில் இது பேர் என்னன்னு சொல்லுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். பாருங்கள், கருவாளி யாரெல்லாம் இப்படி கருவாளி பார்த்துருக்கே அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். அழகாக இருக்குது பாருங்கள் கருவாளி. அது பாட்டுக்கு அமைதியாக இருக்குது. பொட்டை கருவாளின்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்குது பாருங்கள், கையில் இருக்குது, அது பாட்டுக்கு இருக்குது. ஆனால் இது நம்ம வளர்க்க எதுவுமே முடியாது. இது ஏகப்பட்ட இற கரையான் சாப்பிடுங்க நோடி கிண்டி. நம்ம வீட்டுக்கு கொண்டு போய் இறலாம் போட முடியாது. அதனால் இந்த காட்டிலே விட்டுறணும். பாருங்கள், நம்ம காட்டில் இவ்வளோ அழகான இதெல்லாம் இப்போ பறவைகள் விலங்குகள் நிறையா இருக்குது. நம்ம தான் அவ்வளோத்தையும் அழிச்சு வீடாக்கிட்டு இதெல்லாம் காணாமையே போயிட்டு. நிறைய பேருக்கு இது என்னன்னே தெரியாது. இது பேர் நம்ம ஏரியாவில் கருவாளி, அதாவது நம்ம ஏரியாவில் தூத்துக்குடியில் கருவாளி இது பேர். உங்கள் ஏரியாவில் இது என்னென்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம ஏரியாவில் உள்ள காட்டிலோடு என்னென்ன விலங்குகள் வருது அடுத்த வீடியோவில் எல்லாமே போடுவோம். வீடியோ எடுக்க பாருங்கள். ஓகே மக்களை, இதை விட்டுருவோம். ஏன்னா இது நம்ம வளர்க்க முடியாது, இது ஒன்றும் செய்ய முடியாது. பாருங்கள், கருவாளி யாரெல்லாம் பார்த்துக்கணும் மட்டும் கமெண்டில் மறக்காமல் சொல்லிருக்கேன். ஓகே, பாய்.